ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் க்ளோ அண்ட் கோ. இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோவில் ஃபுல் டே ரொட்டீன் தான் வந்து காட்ட போகிறேன். மார்னிங் பார்த்திங்கன்னா சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கீரை கடைஞ்சி குழம்பு வச்சுருந்தேன் பருப்பு போட்டு. அப்புறம் இன்றைக்கி இந்த ரணக்கொடூரமாக இருக்க வெங்காய கொடியை வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். தனித்தனியாக ஃபஸ்ட்டு கழட்டி வச்சுட்டேன். ஏன்னா வெங்காயம் வந்துட்டு அந்த சருகு வந்து கீழே விழுந்து விழுந்து குப்பையாகிட்டே இருக்குது. அதனால் வந்துட்டு அடியில் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் இந்த பரிதாப நிலையில் இருக்க உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது இதில் வந்துட்டு சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து போதும், இதுவே எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு தாட்டிடும். ஏன்னா பெரிய வெங்காயம் இருக்குது. பெரிய வெங்காயம் என்னடா 4 தான் இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இது வந்து போன வார சந்தையில் வாங்கினது, இந்த வார சந்தையில் வாங்கினதையும் சேர்த்து எடுத்து 3 ரக்கையும் க்ளீன் பண்ணி அடியில் நியூஸ் பேப்பர் போட்டு நீட்டாக வச்சுட்டேன். அதுக்குள்ளே என் பையன் வேறு பெரிய வெங்காயத்தெல்லாம் கீழே தூக்கி தூக்கி போட்டுட்ருக்கான். அவனை எப்படியோ சமாளித்து அந்த வெங்காயக்கூடையை கொண்டு போய் இருந்த இடத்துலையே சேர்த்திட்டேன். பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டிலேருந்து புட்டு கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி ஒரு டைம் வந்து நார்மல் புட்டு கொடுத்தாங்க, இன்னொரு நாள் வந்து கம்பு புட்டு கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து நவதானிய புட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்துட்டு என்கிட்ட கொடுக்கும்போதே சொல்லி கொடுத்தாங்க, நீ ஃபீட் பண்ணுறதுனால இது உனக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, என்கிட்ட இப்போ வரைக்குமே யாருமே நீ சாப்பிட்டு ஹெல்த்தியாரு, நீ சாப்பிடு, ஃபீட் பண்ணுறீல்ல, நீ நல்லாரு, நீ சாப்பிடு அப்படின்ற வார்த்தை யாருமே சொன்னதில்லை. இப்போ தான் பக்கத்து வீட்டில் வந்துட்டு அந்த அக்கா சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வந்து என் பையனை தான் சொல்லுவாங்க, பையனுக்கு நல்லா சாப்பாடு விட்டு பையனை பார்த்துக்குவோம் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இவங்க தான் ஃபஸ்ட் டைம் சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டுட்டு என் பையனை வந்து தூங்க வச்சுட்டு வீட்டெல்லாம் கூட்டி விட்டுட்டு வாஷிங் மிஷினில் வந்து துணியை போட்டு விட்டுட்டேன். அப்புறம் துணியை போட்டுட்டு வீடு ஃபுல்லாக வந்து மாப் போட்டு துடைச்சிட்டேன். நேற்று வந்து துடைக்கலை, கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்ததுனால இன்றைக்கி துடைச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த துணியெல்லாம் காய வைக்க போகிறேன். யாரும் சிரிக்காதீங்க, நான் வந்துட்டு சேர் மேலே ஏறி துணியை காய போடுறேன். நம்ம வந்து ஷார்ட்டாக இருக்கிறது வந்துட்டு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம என்ன தான் பெருமையாக பீத்திக்கிட்டாலும் நாங்கள் வந்து ஷார்ட்டாக இருக்கிறதுனால தான் வந்து ஏஜ் தெரியல, அதனால தான் வந்துட்டு யங்காக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தான் பீத்திக்கிட்டாலும் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி மேலே வந்துட்டு ஹைட்டாக துணி காய போடுறதோ இல்லை ஏதாச்சும் மேலே வச்சுருக்கிற பொருளை வந்துட்டு ஏறி எடுக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது, அதுவும் மெயினாக அந்த பைக்கில் ஏறி உட்காரும்போது இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்டா பேசாமல் நம்மளும் ஹைட்டாக இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி வந்து நான் சரி ஃபேஸ் பேக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். நான் வந்து டெய்லியெல்லாம் போட மாட்டேன், சும்மா ஏதோ ஒரு நாளைக்கு என் மூஞ்சி ரொம்ப கன்றாவியாக இருக்குது அப்படின்னு வந்து தோணுச்சுன்னா அந்த அன்னைக்கு மட்டும் ஃபேஸ் பேக் போடுவேன். எனக்கு கொஞ்சம் ட்ரை ஸ்கின், அதனால் வந்துட்டு நான் பாசிப்பயிறு மாவு மட்டும் போட்டிருந்தேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால கை காலெல்லாம் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தாச்சு. என் பையனும் எழுந்திரிச்சிட்டான். அப்படியே அவனை கூட்டிகிட்டு கீழே வந்து செடியில் பார்த்தேன், ஒரே ஒரு ரோஸ் பூ மட்டும் பூத்துருந்துச்சு. அதை பறித்து தலையில் வச்சுக்கிட்டு ஒரு 4 மல்லிகைப்பூ மட்டும் பறிச்சுட்டு வந்து அந்த சைடு எங்கள் வீட்டுக்கு அந்த சைடு ஒரு விநாயகர் கோயில் இருந்துச்சு. அது இன்றைக்கி தான் பார்த்தேன். சரி மார்னிங் பார்த்தேன், இன்றைக்கி ஈவினிங் அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனால் அந்த கோயில் பூட்டியே தான் இருந்துச்சு. இந்த சங்கடகர சதுர்த்தி அப்புறம் விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி வரப்போ தான் வந்துட்டு ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என் பையன் பார்த்தா வீட்டுக்குள்ளே வரவே மாட்டேன்ட்டான், கீழேயே விளையாடிக்கிட்டே இருந்தான். அவனை வந்து மேலேயே அடைச்சி வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி கீழே வரப்போ அப்படி கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விளையாடிக்கிட்டே இருப்பான். இந்த செம்பருத்தி பூ செடியில் டெய்லியுமே வந்து பூ பூக்கும், நான் பார்த்துருக்கேன். 4-5 பூ பூக்கும். சரி இன்றைக்கி நான் சாமிக்கு வைக்கலாம், கீழே போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி பார்க்குறப்ப இன்றைக்கி ஒரு பூ கூட பூக்கலை. சரி கோயிலுக்கு தான் போக முடியலையே, வீட்டுக்கு போயிட்டு விளக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து பொறுமையாக ஏறி வந்துட்டேன். என் பையனையும் ஒரு வழியாக கூட்டிகிட்டு வந்துட்டேன். சரி விளக்கு போடுறதுக்கு முன்னாடி வந்து வீட்டிலையே இந்த இந்த டிவியில் வந்துட்டு சாமி பாட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வந்து கனெக்ட் பண்ணி சாமி பாட்டு போட்டு விட்டேன். பாட்டு போட்டு விட்டுட்டு நிம்மதியாக வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். எனக்கு இந்த நாள் வந்து ரொம்ப நல்லா போச்சு. டெய்லி ரொட்டீன் வந்து எனக்கு இதே மாதிரி இருக்காது, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃப்ரைடே இன்றைக்கி வந்து நல்லா போயிருந்துச்சு அப்படின்னா ரெட் ஹார்ட் வந்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. இல்லை இன்றைக்கி நாளே நல்லா இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா பிளாக் கலர் ஹார்ட் வந்து கமெண்ட்டில் போடுங்க.
உங்களுக்கு நான் போடுற வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.